அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி குரு என்னைக்கு பெயர்ச்சி ஆகும்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதி 48 நாளைக்கு பின் குரு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது இரவு 2 மணி 2:30 மணியை போல பெயர்ச்சி ஆகிறார். அப்படி பெயர்ச்சி ஆகும்போது அன்றைய நிலை கோச்சாரம் என்னன்னா சூரிய பகவான் ரிஷபத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா 45 நாளிகையோட மேஷ ராசிக்கு சூரிய பகவானும் பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வரார். அதே மாதிரி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் 48 நாளிகைக்கு பின் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 48 நாளிகைக்கு பின் மிதுன ராசிக்கு வரார். இது இல்லாம கோச்சாரமா அந்த மாற்றங்கள் கோச்சாரம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் உச்ச ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலையும் அதே மாதிரி சுக்கிர பகவான் உச்ச நிலையில அதாவது மீன ராசியில இருந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே மாதிரி புதன் பகவான் மேசராசியிலையும் இருக்கார். இப்படி இருக்கும் போதில நடக்கிற குரு பயிற்சியால நமக்கு எந்தெந்த விதமான சாதகமான தன்மைகளும் நல்ல யோகமான அனுகூல பலன்களும், அதுவும் இல்லாம குருங்கிறவர் யாரு? பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். அதாவது அதிகமான பணவரவு, அதே மாதிரி கௌரவம், கம்பீரத்தோட அந்த போக்கஸ்டான லைஃப்பாங்கல்ல, அந்த பளிச்சுன்னு நம்ம மேல ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம், கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், நமக்கு முதன்மைத்துவம், முக்கியத்துவம், அதிகாரம் இல்லைங்க, அன்பான ஒரு வேண்டுகோள் மாதிரி வரும். அதாவது இது இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகாரத்தன்மைக்கு வராது, அன்பான வேண்டுகோள் தன்மையில எல்லாமே நமக்கு சாதகமாகவும் நல்ல நிலையிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால எந்தெந்த மாதிரியான மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரிக்கிறது எப்படின்னா உத்தியோகம் சார்ந்த அமைப்பு, தொழில் சார்ந்த அமைப்பு, வேலை சார்ந்த அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சகல விதத்திலையும் ஏற்றத்தை தரும். அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார், ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழில் சார்ந்த அமைப்புல சகல விதத்திலையும் ஏற்றத்தை தரும். வருமானம் அளவுக்கு மீறின வருமானம் கிடைக்கும். இது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த அமைப்புகளையும் சில பாதிப்புகள் வரும், வீண் விரயங்கள் நடப்படும். அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் அதிபதியும் ராசிக்கு 12ஆம் அதிபதியும் சொல்லப்படுற குரு பகவான் தான் ராசிக்கு 6ஆம் இடத்துல போறாரு. அப்படிங்கிறதன் போதுல விபரீத ராஜயோகம்ங்கிற அமைப்புல எல்லா இடத்துலயும் சாதகமான தன்மையும் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புகள்ல ஏற்றம் உண்டு. இது ஏன் பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புகள்ல ஏற்றம் உண்டு? 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க வரீங்களா? எப்பவுமே பாருங்க, புதனும் சுக்கிரனும் பிரிய மாட்டாங்க. சனி பகவானை பொறுத்தவரையும் ஒரு வேலையை பார்க்கறது, உங்க ராசியாதிபதி சனி பகவானாலதான் இது நடக்கும். மத்த எந்த ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரி இயல்பு வராது. ஆனா மகர ராசியை பொறுத்தவரை இந்த இயல்பு வரும். ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் எப்பவும் மேக்சிமம் இணைஞ்சிருப்பாங்க. புதனும் சுக்கிரனும் மேக்சிமம் இணைஞ்சிருப்பாங்க. அந்த நேரங்கள்ல இந்த குரு 6ஆம் இடத்துல வர்றது பூர்வீக சொத்துக்களை இழக்கும் தன்மையில் கொண்டு போய் தான், கையில வச்சுக்கிற மாதிரி இல்ல, இழக்கும் தன்மையில் கொண்டு போய் உங்களுக்கு அதிகமான பணங்களை தரும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பூர்வீக சொத்து பிரிக்காம இருக்கு அப்படிங்கும் போதில்ல, அந்த பூர்வீக சொத்தை மொத்தமாவே வித்து ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையைத்தான் இது கொடுக்குமே ஒழிய அந்த மொத்த சொத்துமே உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நான் சொல்லல. அதே மாதிரி 6ஆம் இடத்துலதான் குரு பகவான் இருக்கிறார். அப்படிங்கும்போது மருத்துவம் சார்ந்த அமைப்பு, மருத்துவ செலவு, விரய செலவு சார்ந்த அமைப்புகள் நிறைய இருக்கும். இந்த நேரத்துல யாராவது நீங்க வீடு கட்டுறது அற்புதமான பலன்கள் தரும். உண்மையிலே மகர ராசியினருக்கு இந்த குரு பயிற்சியை சாதகமான தன்மையில மாத்தணும்னா வீடு கட்டுறது, வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல புதுசா வாங்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி வருமானத்துக்கு ஒரு முறையும் இல்லை, சகல விதத்துல ஏற்றத்தை தான் திறமைய ஒழிய குறைவே இருக்காது. ஆணி மாதத்திற்கு பின், ஏன்னா குரு பகவான் எப்பவுமே 2 மாதத்திற்கு பின் தான் எல்லா வேலையுமே செய்வார். ஒரு ராசிக்குள்ள அந்த ராசிக்கு உங்க ஏத்த மாதிரி மாறி செய்யணும். 2 மாதம் ஆகும். அந்த 2 மாதம் சென்ற பின் உங்களுக்கு வருமானம் அதிகமா இருக்கும், நல்ல முறையில எல்லாமே தேடி வரும். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த படிப்பு இருக்கிறவங்களா இருந்தா, அதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா இந்த ஒரு அற்புதமான காலம். ராசிக்கு 6ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி இருக்கிறது விபரீத ராஜயோகம்னு சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல தொழில் செய்யணும், ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கணும், மருத்துவம் சார்ந்த அமைப்புல போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜனநாயக ஜாதகத்துல உங்களுக்கு டாக்டர் ஆகணுங்கிற விதி இருந்தா இந்த நேரத்துல இதை நீங்க பயன்படுத்திக்குவீங்க. பயன்படுத்துறதோடயா முறையா செயல்பட்டு டாக்டர் இல்லாட்டியும் நர்ஸுக்காவது போயிருவீங்க. நர்ஸ் இல்லாட்டியும் டிஃபார்ம் சொல்லப்படுற மெடிக்கல் சார்ந்த அமைப்புல போயிருவீங்க. அதே மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு சகல விதத்துல ஏற்றம், தொழிலை அபிவிருத்தி செய்யறதுக்கான தன்மை, முதலீடு செய்யறதுக்கு உங்களால முடியாட்டியுமே யாரோ ஒருத்தர் நான் உனக்கு பண்ணி தரேன், நீ எனக்கு இதை செஞ்சுட்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உள்ள சூழ்நிலை நடக்கும். காரணம் 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறது. 6ஆம் இடம் சொல்றது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைகள் தான்.
12ஆம் இடம் ஹாஸ்பிட்டல்னா 6ஆம் இடம் மெடிக்கல். அப்ப மெடிக்கல்ல குரு பகவான் வரும்போது மெடிக்கல்ல இருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு குழந்தைகளாலேயோ இல்ல வேற எதுவும் அமைப்பாலேயோ கூட சமயத்துல மொத்தத்துல பெரும்பலம் சார்ந்த அமைப்பு நல்ல வகையில நல்ல யோகமான அனுகூல பலன்களே கிடைக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால நல்ல டாக்டர்ஸோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். டாக்டர்ஸ் இந்த வீடியோவை பாக்குறீங்களா? ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறேன் அப்படின்னா நீங்க அட்டென்ட் பண்ற பேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க? மேக்சிமம் சுகர் பேஷன்ஸா இருப்பாங்களா இல்ல பீடியாட்ரிஸ்ட் படித்த டாக்டர்கள் மகர ராசியினராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அற்புதமான காலம். நிறைய குழந்தைகள் உங்களை தேடி வரும். மருத்துவ செலவு, அதாவது உங்களுக்கு வந்து வியாபாரம் நல்லா இருக்கணும், குழந்தைகள் பாதிக்கப்படணுங்கிறது இயல்பு. அந்த அடிப்படையில உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? அதாவது உங்களுக்கு பீடியாட்ரிஸ்ட் ஒரு டாக்டர் தேடி வராங்கனாலே அவங்களோட குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் உண்மை. இயல்பை புரிஞ்சுக்கணும். அந்த இயல்பை புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அவங்களுக்கு பாதிப்பு, உங்களுக்கு அது சாதகமா அமையும். அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் வரும். சரியா? மற்றபடி எல்லா விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் தரக்கூடிய இதுதான். அதே மாதிரி டாக்டர்ஸ் ரிலேட்டடா இருக்கும் போதுல பீடியாட்ரிஸ்ட் இந்த வயிற்று பகுதிகள்னா என்ன, குடல், கணையம், கிட்னி இது சார்ந்த அமைப்புகளாக படிச்ச டாக்டர்ஸ்க்கு எல்லாம் நல்ல இது. அதே மாதிரி சுகர் ரிலேட்டடா படிச்சவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். சுகர்லயுமே இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகும் பார்த்திருக்கீங்களா, அவங்களாலதான் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். ஏன் இந்த மாதிரி நெகட்டிவா டாக்டர்ஸ்க்கு மட்டுமே நான் சொல்றேன்னா 12ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குது. 12ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குது. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது டாக்டர்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு தான் சகல விதத்துல ஏற்றத்தை தருமே ஒழிய மற்ற எல்லாருக்கும் கொஞ்சம் நிதானமா தான் இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் நீங்க நோயாளி, 12ஆம் இடம் நல்லா இருந்தா நீங்க டாக்டர்ஸ். அதை மறந்துடவே கூடாது. சோ நீங்க இந்த நேரத்துல ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் ட்ரிங்க்ஸை குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி பெரும்படம் சார்ந்த அமைப்புல கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களா இருந்தா கடன் எல்லாம் ரொம்ப குறைச்சிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு கடனே இந்த வாட்டி வாங்காதீங்க. இந்த குரு பயிற்சி முடிகிறவங்க கடன் வாங்காம இருந்தா உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். குரு பயிற்சி முடிகிறவங்க கடன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே பின்னல் போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா கைக்கு பணம் வரணுங்கிறது விதி. நீங்க கேட்ட இடத்துல பணம் வரும். ஆனா அந்த பணம் வர்றது வந்து சகல விதத்திலையும் பாதிப்பு உங்களுக்கு பண்ணிடும், மொத்தமாவே லாக் பண்ணி விட்டுரும். சோ கடன் யார்ட்டையும் வாங்காதீங்க. வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருமானு கேட்டா ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு சனி பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் வரனால உங்களுக்கு சாதகமான தன்மை வரும். ஏன்னா ராசிக்கு 8ஆம் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல நீங்க வந்து கேது வரும்போதுல அது எப்படின்னா உங்களுக்கு ஏமாத்துற மாதிரி உள்ள தன்மையில மக்கள் மத்தியில நீங்க கௌரவமா தோற்றுவிக்கப்படுவீங்க. அப்படிதான் அதை சொல்லணும். அதாவது மக்கள் மத்தியில நீங்க கௌரவமா தோற்றுவிக்கப்படுவீங்க. கேது சாதகமா வந்துடும், ஆனா இழப்பு உங்களுக்கு இருக்கும். அதை எப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. சரியா? அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு வரனாலே ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்கிறத ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன். மருத்துவம் சார்ந்த செலவு, வீண் விரயங்கள், இது உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் ஏற்றத்தை தான் தருமே ஒழிய இறக்கத்துக்கு வேலை இல்லை. அதே மாதிரி பில்டிங் கான்ட்ராக்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். பில்டிங் கான்ட்ராக்டர், வீடு கட்டுறது, புதிய சைட் வர்றது அப்படிங்கிற அமைப்புல எல்லா விதத்திலையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்களுக்கு அற்புதமான காலம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க டைரக்டா ஸ்டெப் எடுங்க, யோசிக்கவே வேண்டாம். ஜனனகால ஜாதகத்துல வெளிநாட்டு யோகம் இருந்தா உங்களால இந்த நேரத்துல வெளிநாடுக்கு போக முடியும். அப்படி போக முடிஞ்சா தயவு செஞ்சு போயிருங்க, உள்ளூர்ல இருக்காதீங்க. மற்றபடி எல்லா மகர ராசினருக்கும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தர மாதிரிதான் இந்த குரு பயிற்சியானது இருக்கு. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கு, பயப்படணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல கடன் சார்ந்த அமைப்புலையும் கட்டுப்பாடு சார்ந்த அமைப்புலையும் கவனமா இருந்தா போதும். கட்டுப்பாடான வாழ்க்கையை நீங்க வாழ்றதா இருந்தா குரு பயிற்சியை பார்த்து பயப்படவே தேவையில்லை. சரியா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நான் சொன்னேன்ல, வீடு வாகனம் சார்ந்த அமைப்புல சகல விதத்துல ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தான் தருமே ஒழிய பாதிப்புக்கு இங்க வேலை இல்லை. அதே மாதிரி இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் உத்திராட நட்சத்திரக்காரருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு. அதே மாதிரி எந்த வயதினராக இருந்தாலும் எதிர்பாலினத்தினால் ஒரு சிக்கல் வரும். அது எப்பன்னா ஆணி மாதத்திற்கு பின். காரணம் என்னன்னா குரு பகவான் ஒரு ராசியில சஞ்சரிக்கும் போது 2 மாசம் இருந்து அதுக்கப்புறம் தான் அவரோட இயல்பை தெளிவா பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த 2 மாசம் கழிச்சுங்கிறது முதல்ல சித்திரையில பயிற்சி ஆகும் போதுல ஆணிங்கிறதோட ஆடியில தான் அது எஃபெக்டை காமிக்குமே. ஏன்னா சித்திரை கடைசியில தானே குரு பயிற்சி ஆகிறாரு. அப்ப ஆடி மாசத்துக்கு பின் உங்களுக்கு வந்து எதிர்பாலினம் சார்ந்த அமைப்பால ஒரு சில சிக்கல்கள் வரும். அதெல்லாம் கவனமா பார்த்துக்கோங்க. வீணா எந்த பாதிப்புலையும் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல சகல விதத்துல ஏற்றம் கிடைக்கும். உங்களை ஒரு பெரிய மகான் அளவுக்கு, அதாவது நீங்க வந்து உங்களை பாய்ச்சிக்கிட்டே தப்பு, அவருக்கு தெய்வ கடாட்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைகளை கொண்டு ஒதுங்கி போவாங்க, எதிரிகளே ஒதுங்கி போவாங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல ஆன்மீக ஈடுபாட்டுல நீங்க இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு அதுல ஒரு உயர்வு இருக்கு.
ஆன்மீக ரிலேட்டடா தான் என்ன இப்ப ஜோதிடமும் ஆன்மீக ரிலேட்டட் தான், கோயிலுக்கு போறதும் ஆன்மீக ரிலேட்டட் தான், அது இல்லாம அறநிலையத்துறையில வேலை பார்க்குறவங்க ஆன்மீக ரிலேட்டட் தான், அதே மாதிரி பைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க வந்து ஆன்மீக ரிலேட்டட் தான். ஆனா அந்த குரு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் சகல விதத்திலையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். சரியா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப கவனமா கையாள வேண்டிய நபர்கள். நான் சொன்னேன்ல, கடன் சார்ந்த அமைப்புல மாட்டிக்குவீங்க, சில சிக்கல்கள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு, அது அனைத்தும் நீங்க தான். சோ நீங்க இந்த நேரத்துல எப்படி ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அதுக்கேட்டாப்புலதான் எல்லா விஷயங்களும் நடக்குமே ஒழிய, பாதிப்பு தர்ற மாதிரிதான் எல்லா விஷயங்களும் நடக்குமே ஒழிய, சாதகமான நிகழ்வுகள் ரொம்ப கம்மி. அதாவது மருத்துவ செலவு அதிகமா பண்ணணுங்க, ஓப்பனாவே சொல்றேங்க. வேணா குரு பகவான் 6ல இருந்து குழந்தைகளுக்காக, குரு யாரு? குழந்தை தான். ஃபர்ஸ்ட் குரு குழந்தை தான். அப்ப குழந்தை சார்ந்த அமைப்புல மருத்துவ செலவு பண்ணணும். அது எந்த மாதிரின்னு தெரியாது. புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கண்டிப்பா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணிதான். கன்சீவ் ஆனாங்களோ ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்கன்னா இது அப்படியே மாறும், சந்தோஷமா மாறிடும். ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்கன்னா எல்லாமே சந்தோஷமான தன்மையில கொடுக்கும். ஒய்ஃப் கன்சீவ் ஆகாம வேற ஏதாவது இருந்துச்சுன்னா குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காண்டி வெளியில ஹாஸ்டல்ல சேர்த்து விடுவீங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. குழந்தைகளை ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறதும் உங்களுக்கு மனவேதனை தான். எந்த பெற்றவங்களும் பிள்ளைகளை பிரியணும்னு நினைக்க மாட்டாங்க. குழந்தைக்காண்டி மருத்துவ செலவுனா போய் கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த குழந்தைக்கு தான் நீங்க மருத்துவ செலவு பண்றீங்க. அந்த மாதிரி அமைப்புல அந்த செலவு வரலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறது யாரு? குரு. அந்த மாதிரி அமைப்பு நல்லா இருக்கும். இது ரெண்டும் இல்லைன்னா கடன் சார்ந்த அமைப்பு, பணம் சார்ந்த அமைப்புல கடன் செலவு பண்ணுவீங்க. சகோதர சகோதரிகளுக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி பார்த்து செலவு பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது வந்து எல்லா விதத்துலயும் கொஞ்சம் சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கன்சீவ் ஆனா நல்லது. ஆணா இருந்தால் மனைவியை கன்சீவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது. இல்லாட்டி குழந்தைகளை பிரிகிற மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். அதாவது பரிகாரமா தான் நான் சொல்றேன். மற்றபடி ஏதாவது இது பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்புல கொண்டு போய் முடியும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா இடத்துலயும் ஏற்றமும் அனுகூலமும் இருக்கும். வீடு, வண்டி, வனை, வாகனம், சொத்து, இந்த மாதிரி பூமி சார்ந்த பாக்கியம் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். அதே மாதிரி பள்ளி குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் நல்லா படிப்பீங்க. மார்க் ரிசல்ட் வேற வரப்போது, நல்ல மார்க் எடுப்பீங்க. தனுசு மகர ராசி பெற்றோர் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்க பையன் மகர ராசி அவிட்ட நட்சத்திரமா இருந்தா அந்த பையனால உங்களுக்கு பேரு கிடைக்கும். சகல விதத்திலையும் ஏற்றமும் அனுகூலமும் உண்டு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல ஏதும் வில்லங்க இருந்தா அதுவுமே தீர்ந்து நல்லா இருக்கும். ஆக மகர ராசியிலே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தானே தவிர உத்திராட நட்சத்திரமும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரர்கள் மருத்துவ செலவு பண்ணணும், அது குழந்தைகள் சார்ந்த அமைப்புல பண்ணணும். மனைவி கன்சீவா இருந்தால் பிரச்சனை இல்லை. மற்றபடினா பெரும் கடனாளியாக சூழ்நிலை உண்டாக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாவே திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பணப்பகை உண்டு. அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.